தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் கிரீன் பேக்கெட் நிறுவனம் அதன் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் குழும தலைமை செயல் அதிகாரியாக டத்தோ வீரா ஷாகுல் ஹமீட் தாவூட்டை நியமித்துள்ளது. நேற்று முதல் இந்த நியமனம் அமலுக்கு வந்துள்ளது. புத்தாக்கம் மற்றும் வட்டார டிஜிட்டல் முன்னேற்றம் ஆகியவற்றின் சங்கமத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள அந்த நிறுவனம் முனைவதால் இந்த தலைமைத்துவ மாற்றம் கிரீன் பேக்கெட் குழுமத்துக்கு ஒரு துணிச்சலான திருப்பு முனையை குறிக்கிறது. இது வெறும் நிறுவனத்தை வழிநடத்தும் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக தொழில்நுட்பத்தை உண்மையான உலக மேம்பாட்டுக்கு ஏற்ப உருமாற்றுவதே முக்கியம். கிரீன் பேக்கெட் மலேசியாவையும் தாண்டி அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆட்பலம், அடித்தளம், உத்வேகம் ஆகியவற்றை கொண்டிருப்பதாக ஷாகுல் தெரிவித்தார். இவர் பல்வேறு தொழில்துறைகளில் 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பரந்த அனுபவத்தை கொண்டுள்ளார். வலுவான பொது தனியார் பங்காளித்துவத்தை உருவாக்கும் அதேவேளை உருமாற்றத்தை உந்தச் செய்யும் திறனுக்காக பரவலாகவே இவர் மதிக்கப்படுகிறார். ஆக கடைசியாக மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் HRD காப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குநராக ஷாகுல் இருந்தார். 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்து கடந்த ஏப்ரலில் இவர் பதவி விலகினார். பதவி காலத்தில் மில்லியன் கணக்கான மலேசியர்களையும் தொழில்துறை, கல்வித்துறை, அனைத்துலக அமைப்புகளையும் உள்ளடக்கி நாட்டில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறமை மேம்பாட்டு திட்டங்களை ஒன்று திரட்டுவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். ஷாகுலின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் HRD காப் என்றுமில்லா உருமாற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டது. அக்கழகத்தை நவீனமயமாக்கிய பெருமையும் இவரையே சாரும். மலேசியாவின் மனித மூலதன மேம்பாட்டின் தாக்கத்தை தேசிய மற்றும் இவ்வட்டார அளவில் விரிவுபடுத்துவதற்காக HRD காப் அதன் வியூக திசையை மறுவடிவமைக்கவும் ஷாகுல் உதவினார். 2024ஆம் ஆண்டில் இவர் HRD கோப்பை 434.2 மில்லியன் ரிங்கிட் என உயரிய வருவாய் ஈட்ட வழிவகுத்தார். இதன் மூலம் 127 மில்லியன் ரிங்கிட்டை அது வரிக்கு முந்தைய லாபமாக பதிவு செய்தது. கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்களும் 4 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்தன. இலக்கிடப்பட்ட மற்றும் வியூக முதலீட்டு முயற்சிகளின் விளைவாக 2024ஆம் ஆண்டில் HRD காப் 5.3 விழுக்காடு வலுவான முதலீட்டு வருவாயை பெற்றது குறிப்பிடத்தக்கது.